ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்யர் பிரபந்தம். முதல் 1000 508 509 பாசுரங்கள். நாச்சியார் திருமொழி. தையொரு திங்கள். 508 பாசுரம். வானிடை வாழுமவ் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அழி காணிடை திரிவதோர் நரிபுகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடையாழி சங்குத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்தவன் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கில்லேன் கண்டாய் மன்மதனே. மன்மதனே, வானுலகில் வாழும் சிறந்த பிறப்புடைய தேவர்களுக்காக இங்குள்ள அந்தணர்கள் தாம் செய்யும் யாகங்களிலே உண்டாக்கிய அவியுணவை காட்டிலே திரிந்து வாழும் நரியானது நுழைந்து முகர்ந்து அதனை தனதாக்கிக் கொள்வது என்பது ஏற்புடையதன்று. இதுபோல நானும் திருமாலுக்கன்றி மனிதனுக்கென்று வாழ்க்கைப்பட ஒருப்படேன். சங்கு சக்கரங்களை தன் திருமேனியில் தாங்கிக் கொண்டிருக்கின்ற உத்தமனான திருமாலுக்காகவே கிளர்ந்து எழுந்த என்னுடைய பெருத்த முலைகள் மனிதர்களுக்கு என்று யாராவது பேசும் நிலையுண்டானால் நான் உயிர் வாழ மாட்டேன் என்பதை உணர வேண்டும். 509 பாசுரம். கருவுடை யாரிழையார்கள் நல்லார் ஒத்துவல்லார்களைக் கொண்டு வைகள் தெருவிடை எதிர்கொண்டு பங்குனினால் திருந்தவே நோட்கின்றேன் காமதேவா. கருவுடை முகில்வண்ணன் காயாவண்ணன் கருவிளை போல் வண்ணன் கமலவண்ணத் திருவுடை முகத்தினில் திருக்கண்களால் திருந்தவே நோக்கெனக் கருள் கண்டாய். காமதேவா, காமநூலிலே வல்லவர்கள் கூறும் கருத்துக்களை கருத்தில் கொண்டு அவர்களை முன்னிட்டு கொண்டு அழகிய வடிவு கொண்ட நல்ல இளைஞர்களை அவர்கள் வரும் வழியில் நீ எதிரே சென்று பங்குனி பண்டிகை நாளன்று உன்னை நோக்கி நோன்பு நோட்கிறேன். கருவுற்ற காளமேகம் போன்ற நிறம் கொண்ட மேகவண்ணன், காயாம்பூ நிறவண்ணன், கருவிளைப்பூ போன்ற நிறமுடையவன் ஆகிய கமலக்கண்ணனின் திருமுகக் கண்களின் பார்வை என் மீது உண்டாகுமாறு நீ தக்க ஏற்பாடுகளைச் செய்து அருள் புரிய வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்.